இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பாயிண்ட் லோட் மட்டும் நம்ம பார்த்தோம். தேர்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி கேண்டிலோவர் பீம் அண்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வரும். நேற்று கேண்டிலோவர் பீம் பார்த்தோம். தென் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லோட் மட்டும் வர மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தோம். இன்றைக்கி நாம் என்ன பண்ணோம்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பாயிண்ட் லோட் வித் யூடிஎல் பாயிண்ட் லோடு தென் வெர்டிகுலர் ஆக்ட் ஆகக்கூடிய லோட் பர்டிகுலர் பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு வந்து பாயிண்ட் லோட். அது கூட வித் யூடிஎல் அப்படின்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோட். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுன்னு ஒரு 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 2 மீட்டர் ஆர் 3 மீட்டர் சம் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோடு ஆக்ட் ஆகும். தென் அந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே ஒரு 3 மீட்டர்னா 3 மீட்டர் ஃபுல்லாகவே யூனிஃபார்மாக என்னான்னு பார்த்தீங்கன்னா லோடு ஆக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் ஒரு 20 kg அப்படின்னா 20 kgங்கிறது ஒரு 2 மீட்டர் ஃபுல்லாகவே ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து வரைஞ்சிக்கலாம். 2 சப்போர்ட் இருக்கும். இந்த 2 சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் லோட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 kN ஒரு 30 kN. இந்த ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீட்டர். டோட்டல் ஸ்பேன் ஆஃப் பீம், இந்த பீமோட டோட்டல் லென்த் ஸ்பேன் லென்த் ஒரு 8 மீட்டர். இதுக்கப்புறம் யூடிஎல் லென்த் ஒன்று கொடுத்துருப்பாங்க, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். அது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து 2 kN approximately 2 kN per meter from 2 kN per meter at ஒரு 2 meter from the free end. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாயிண்ட் லோட் 2 கொடுத்துருக்காங்க. ரெண்டு லோடுக்கு 2 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் லென்த் வந்து பீமோட லென்த் வந்து 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. யூடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 2 kN per meter or 2 மீட்டர். அதாவது 2 மீட்டருக்கு தான் வந்து யூடிஎல் வந்து 2 kN per meter ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த 2 மீட்டர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஃப்ரம்னா பிகினிங் பாயிண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எண்ட். இதுதான் நம்ம வந்து ஃப்ரம் ரைட் ஹேண்ட் சப்போர்ட். நம்ம சிம்பிளி சப்போர்ட் பீம்னா ஃபிக்ஸ்ட் பீம் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃப்ரீ எண்ட்ல வராது. ஒன்லி லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட் ஆர் ரைட் ஹேண்ட் சப்போர்ட். அப்போ ரைட் ஹேண்ட் சப்போர்ட்ல இருந்து 2 மீட்டர் என்ன ஆகுது ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் டோட்டல் லென்த் 8 மீட்டர். அதுக்கப்புறம் 20 kN 4 மீட்டர். இது எங்கிருந்து அட் தி ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு 4 மீட்டர் தள்ளி 20 kN. அப்போ 8 மீட்டர் இருக்குது. இதுல ஒரு 4 மீட்டர் தள்ளணும். 4 மீட்டர் தள்ளினீங்கன்னா அங்க 20 kN. ஓகே, அதே லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்ல இருந்து 6 மீட்டர் தள்ளி 30 kN. ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்ல இருந்து இது ஏ இது பி. லெஃப்ட்ல இருந்து 4 மீட்டர் தள்ளியாச்சு. அகைன் 6 மீட்டர்னா 2 மீட்டர் தள்ளினீங்கன்னா போதும். 2 மீட்டர் தள்ளினீங்கன்னா then 6 மீட்டர் தள்ளியாச்சு 30 kN. அதுக்கப்புறம் யூடிஎல் 2 kN per meter at 2 மீட்டர். 2 மீட்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎல் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. எங்கிருந்து ஸ்டார்டிங் ஆகுதுன்னா ரைட் ஹேண்ட் சப்போர்ட். பிங்கிறதா ரைட் ஹேண்ட் சப்போர்ட். அங்கிருந்து 2 மீட்டர் பேலன்ஸே 2 மீட்டர் தான். டோட்டலாக 8 மீட்டர் 6 மீட்டர் போயிடுச்சு. இது எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். யூடிஎல் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் யூடிஎல்லோட இது வந்து பாயிண்ட் லோட வெர்டிகலாக காட்டணும். யூடிஎல்லோட ஸ்லோப் தென் கிராஸாக காட்டணும். ஏன்னா இது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த இடத்துல இது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 kN per meter. இது ஒரு W, கேபிட்டல் W. இது ஒரு கேபிட்டல் W. யூடிஎல் மட்டும் நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்மால் W. ஏன்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இப்போ A and B நான் முதல்ல சொன்ன மாதிரி கேன்டிலீவரில் ரியாக்ஷனே வராது.
ஃபிக்ஸ்டா இருக்கும், ஒரு எண்ட் ஃப்ரீ எண்டா இருக்கும். அங்க வந்து எதிர்ப்பு விசை இருக்காது. ஆனா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல எதிர்ப்பு விசை இருக்கும், ரியாக்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் இதுதான் பீம். இந்த பீம் வந்து தாங்கி பிடிக்குது அப்படின்னா ரெண்டு பக்கம் சப்போர்ட் இருக்கும். அப்ப இந்த பீம் கீழே விழாம இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு சப்போர்ட்டும் ஒரு எதிர்ப்பு விசையை கிரியேட் பண்ணா மட்டும்தான் இந்த பீம் வந்து அந்த பொசிஷன் நிற்கும். அப்ப இந்த ரெண்டு சப்போர்ட்டோட ரியாக்ஷன், அதாவது எதிர்ப்பு விசையை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா RA ரியாக்ஷன் அட் பாயிண்ட் A, இங்க RB ரியாக்ஷன் அட் பாயிண்ட் B. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சம் ஸ்டார்ட் பண்ண போறோம். Taking moment about A. Taking moment about A. Formula RB into L equal to capital W into L plus small w into L into L by 2 plus X. L by 2 plus X. இப்போ RB நமக்கு தெரியாது. நாம நீங்க பாயிண்ட் லோடுக்கு எடுத்த ஃபார்முலா இது மட்டும் தான் எடுத்துருப்பீங்க. RB into L equal to capital W into L. இப்போ அடிஷனலா வந்து இதுல என்ன இருக்குது, UDL என்ன இருக்குன்னா இது எக்ஸ்ட்ரா வந்துரும். W into L into L by 2 plus X. அதுக்கு மட்டும் பிராக்கெட் யூஸ் பண்ணணும். RB into L taking moment A. நீ எடுக்கக்கூடிய இந்த ஃபார்முலா ஃபுல்லாவே எந்த பாயிண்ட்க்கு எடுக்கணும்னா A பாயிண்ட்க்கு தான் எடுக்கணும். RB into L. RB க்கு A க்குள்ள டிஸ்டன்ஸ் தான் இந்த L. RB இங்க இருக்குது, A பாயிண்ட் இங்க இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் H equal to கேபிட்டல் W. நமக்கு ரெண்டு கேபிட்டல் W இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கேபிட்டல் W எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 20 எடுக்கலாம். into 20 க்கு A க்கு டிஸ்டன்ஸ் 20 இங்க இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து A B, இது C, இது D. அப்ப 20 இங்க இருக்கு, A இங்க இருக்கு. இங்க W வந்து 20 போட்டாச்சு. இந்த W க்கு A க்குள்ள டிஸ்டன்ஸ், அதாவது 20 க்கு A க்குள்ள டிஸ்டன்ஸ். 20 க்கு A க்குள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 4 மீட்டர். பிளஸ் ஒரு W தான் முடிச்சிருக்கோம். நமக்கு இன்னொரு W இருக்கு. இன்னொரு W என்ன? 30. அப்ப அதுக்கு L எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த 30 க்கு A க்குள்ள டிஸ்டன்ஸ் 6 மீட்டர். பிளஸ் இப்பதான் நம்ம ஸ்மால் W க்கு என்ட்ரி ஆகும். ஸ்மால் W டோட்டலாவே 2 தான் இருக்கு. into அந்த ஸ்மால் W ஓட லெந்த், அந்த ஸ்மால் W ங்கிறது இந்த UDL அதோட லெந்த் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா only 2 மீட்டர் தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. into bracket open அதே 2/2 L வந்து 2 plus x ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா A பாயிண்ட் வரைக்கும் இப்ப UDL வந்து 2 மீட்டர் தான் இருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த A பாயிண்ட்க்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கேப் தான் x. x இப்போ 2 மீட்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் லெந்த். அப்ப A பாயிண்ட்க்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அப்ப A பாயிண்ட்க்கு எவ்வளவு கேப் விழுகுதுன்னு பாத்தீங்கன்னா 2 4 6 மீட்டர் விழுகுது. அப்ப 2 2 கேன்சல் பண்ணா 1 1. அப்ப இங்க RB into H equal to 20 into 4 80 plus 30 into 180 plus இங்க 1 plus 6 7 7 into 2 14 14 into 2 28. அப்போ RB into H equal to 180 208 288 288. Okay, இப்போ RB equal to 288 by H எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 24 மீதி ஒரு 4 36 36 kilonewton. Okay, then next இப்போ RB வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. RB equal to 36 kilonewton. next RA கால்குலேட் பண்ணணும். RA க்கு ஃபார்முலா RA plus RB equal to total load. நாம அதை எடுத்து அதே ஃபார்முலா தான். total load னு ஒண்ணு இல்ல, கேபிட்டல் W. ஆல்ரெடி பாயிண்ட் லோட் வந்து அதே ஃபார்முலா தான் வரும். ஆனா இது UDL ஆட் ஆயிருக்கு. அப்ப நாம UDL க்கு ஒரு ஃபார்முலா ஆட் பண்ணனும். அது என்னன்னா ஸ்மால் w into L. ஓகே, RA நமக்கு தெரியாது. plus RB வேல்யூ 36 equal to total load. W is the total load 20 plus 30 plus small w 2 into அதோட length small w spread ஆயிருக்கு. சரி,
small w spread ஆயிருக்குது 2. ஓகே அப்போ RA plus 36 equal to 20 plus 50 இது வந்து பாத்தீங்கன்னா 4 54 அப்போ RA equal to 54 minus 36 அப்போ RA equal to 18 kilonewton 18 kilonewton இப்போதான் நாம ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் RA வந்து 18 kilonewton RB 36 kilonewton இப்போதான் நம்ம சம்முக்குள்ள என்ட்ரி ஆகி அந்த டயக்ராம் வந்து போடணும் ஃபர்ஸ்ட் டேக்கிங் மொமெண்ட் அபவுட் A ஃபார்முலா இருக்கு அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும் தென் அடுத்தது RA plus RB equal to total load plus small w TR போட்டீங்கன்னா RA கால்குலேட் பண்ண முடியும் அடுத்தது shear force calculation shear force diagram first formula எழுதிடலாம் ஆல்ரெடி நாம எழுதின ஃபார்முலா இதுதான் minus RB plus W plus இது ஆல்ரெடி நாம பாயிண்ட் லோட் எழுதின ஃபார்முலா இப்போ இதுல யூனியன் ஆட் ஆகிறதுனால ஸ்மால் w into L வந்து ஆட் ஆகும் இப்போ shear force at point first of all right hand வந்து கண்டுபிடிக்கணும் point B equal to minus RB value 36 plus capital W point B ல எதுவுமே கிடையாது அப்ப capital W 0 ரைட் சைடு எதுவும் இல்லை small w capital B ல starting தான் small w இது ending அப்ப starting pointல இங்க எதுவுமே small w இருக்காது அப்ப அதுவும் 0 அப்போ minus 36 kilonewton அடுத்தது shear force at point C formula பிரகாரம் minus RB 36 plus C ல capital W இருக்கா இருக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 30 plus ரைட் சைடு எது capital W இல்ல ஆனா ரைட் சைடு small w இருக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா C ஓட ரைட் சைடு 2 அதோட லென்த் 2 அப்போ minus 36 plus 30 plus 4 அப்போ 34 minus 36 minus 2 kilonewton minus 2 kilonewton அடுத்தது point D shear force at point D equal to minus RB 36 plus D ல capital W இருக்கு ரைட் சைடும் capital W இருக்கு plus capital W ஒர்க் முடிஞ்சது ரெண்டு capital W இருக்கு plus small w D ஓட ரைட் சைடு small w 1 and only for 2 into other distance only 2 அப்போ minus 36 plus 54 அப்போ 18 kilonewton then last one A same A minus RB minus 36 plus A ல capital W இல்ல right side 20 plus 30 plus small w A ஓட right side 2 இருக்கு into our distance 2 அப்போ minus 36 plus 54 plus 18 kilonewton equals to RA நான் போன டைம் சொன்ன மாதிரி கடைசியாக கண்டுபிடிக்கிற shear force-ஓட கடைசி வேல்யூ RA வேல்யூ ஈக்குவலாக வரணும் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் போட்ட கால்குலேஷன் கரெக்டுன்னு அர்த்தம் then next bending moment diagram formula RB into L equal to RB into L minus W into L minus small w into L into plus X formula first bending moment நான் ஆல்ரெடி சொன்ன சிம்பிளி சப்போர்ட்டட் பொறுத்தளவுக்கு பெண்டிங் மூமெண்ட் நாவே
ரெண்டு பாயிண்ட்டும் பாயிண்ட் ஏ அண்ட் பி கார்னர் பாயிண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 0 வரணும். 0 வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்ட்னு அர்த்தம். பெண்டிங் மூமெண்ட் அட் பாயிண்ட் பி ஈக்குவல் டு பாயிண்ட் பியில் ஃபஸ்ட்டு ஆர்பி பாயிண்ட் பி ஆர்பி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36 இருக்கு இன்ட்டு அதோட லென்த்து 36 பியும் சேம். அப்போ அதோட லென்த்து 0 மைனஸ் பியில் கேபிட்டல் அப்படிங்கோ மைனஸ் பியில் ஸ்மால் அப்படிங்கோ. அப்போ சொல்லலாம் பியோட ஆன்சர் 0. ஸோ மீட்டர் பெண்டிங் மூமெண்ட் பாயிண்ட் சி ஈக்குவல் டு ஃபார்முலா பிரகாரம் 36 இன்ட்டு 36 மியூசிக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது, 36 இங்கே இருக்குது, சி இருக்குது டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் கேபிட்டல் டபுள்யூ சியில் கேபிட்டல் டபுள் இருக்குது 30 இன்ட்டு அதோட லென்த்து 30க்கு சிக்கு டிஸ்டன்ஸ் ரெண்டு சேம் பாயிண்ட் 0 ரைட் சைடு நோ கேபிட்டல் டபுள்யூ மைனஸ் இப்போ சியோட ரைட் சைடு ஸ்மால் டபுள்யூ இருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ் 2 இன்ட்டு 2/2 ப்ளஸ் கேப்பே கிடையாது ஃபுல்லாக யூடியலாக இருக்குது சியோட ரைட் சைடு. அப்போ 0 36 into 2 72 minus 0 minus 1 2 into 2 4 4 into 1 4 72 minus 4 68 400 meter. The next point D equal to formula RB 36 into 36 to D distance 36 இங்கே இருக்கு D இங்கே இருக்கு அப்போ distance 4 minus capital W D ல capital W இருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 into distance ரெண்டு சேம் பாயிண்ட் அப்போ distance 0 minus D யோட ரைட் சைடு ஒரு 30 இருக்கு ஒரு 30 W ஒன்று இருக்கு 30 to D distance 2 meter. Capital W work completed. Again small w இருக்கு D யோட ரைட் சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 into அதனோட லென்த்து 1/2 into bracketல 2/2 ப்ளஸ் இந்த இடத்துல C கிடைக்கும் போது நமக்கு கேப்பே விழுகாது, ஆனால் D கிடைக்கும் போது கேப் விழுகுது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். அதை தான் நம்ம எக்ஸாக யூஸ் பண்ணணும். 36 into 4 144 minus 0 minus 60 minus 1 plus 2 3 into 6 6 into 2 12 72 144 minus 72 about answer 72 km/meter. Then last one is beginning over that point A. இப்போ இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கும் போது வேல்யூ 0 வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட கால்குலேஷன் கரெக்டுன்னு அர்த்தம். 0 தவிர வேறு எந்த வேல்யூ வந்தாலும் நீங்கள் போட்ட ஆன்சரில் சம் மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. RB into L, then RB value 36 into distance at the A point. RB இங்கே இருக்கு, A இங்கே இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் மைனஸ் கேபிட்டல் W A ஓட ரைட் சைடு ஃபர்ஸ்ட் கேபிட்டல் W 20. அப்போ 20க்கு A க்கு டிஸ்டன்ஸ் 20 இங்கே இருக்கு, A இங்கே இருக்கு, டிஸ்டன்ஸ் 4 மைனஸ் next capital W 30 into distance 6 meter. இப்போ capital W work completed. Next small w minus small w only for 2 km/meter into length. அதனோட length மட்டும் small w UDL spread ஆகிற length மட்டும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 into formula bracket open L/2 2/2 plus x எவ்வளோ கேப் இருக்குது at the A point வரைக்கும் UDL இல்லாமல் எவ்வளோ கேப் இருக்குதோ அதுதான் x 4 plus 2 6 மீட்டர் கேப் இருக்குது. அப்போ 6 அடிச்சிங்கன்னா 1. இப்போ 36 into 8 எவ்வளோ வரும் 36 into 8 2H minus 20 into 4 80 minus 30 into 6 180 minus 1 plus 6 7 7 into 2 14 14 into 2 28 for 2H minus 80
260, 280. அப்புறம் ஆன்சர் 0, 210 மீட்டர். அப்போ ஏ பாயிண்டோட ஆன்சர் 0 வந்துருச்சு. நீ போட்ட ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ தான் நம்ம டயக்ராம் வந்து போடணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் எல்லா பாயிண்ட்டையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு ஒரு ஆக்சிஸ் லைன் சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, சி, தென் பி. ஓகே, ஃபஸ்ட்டு சியர் ஃபோர்ஸில் பி பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -36 ஆக்சிஸ்க்கு மேலே ப்ளஸ் கீழே மைனஸ். சி பாயிண்ட் -2 பார்த்தீங்கன்னா அதுவும் கீழே தான் இருக்கும். தென் டி பாயிண்ட் +18. then A point +18. first left side join பண்ணுங்க. இது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. இங்க எவ்வளவு டவுன் ஆகுது பாத்தீங்கன்னா 20 டவுன் ஆகுது. அப்ப இங்க ஆல்ரெடி 18 வெச்சிருக்கீங்க. அப்ப 20 னா கீழ ஒரு 2 வந்துரும். இங்க ஆல்ரெடி 2 க்கு வெச்சிருக்கோம். அப்ப இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்க எவ்வளவு லோட் இறங்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 தான் இறங்கி இருக்கு. 2 கீழ இருக்கு. அப்ப again இங்க 30 இறங்குது. அப்போ மொத்தமாகவே 32 இருக்கும். இப்போ இங்கே ஆல்ரெடி 2 நம்ம வச்சுருக்கோம். இப்போ 30 இறக்கிட்டோம். ஆனால் இங்கே 36க்கு வச்சுருக்கு. இப்போ இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் வாய்ப்பே இல்லை, ஏன்னா வராது. இங்கே யூனியன் இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுறதுனா கிராஸ் லைன் ரியாக்ஷன் வந்து மேலே எதிர்ப்பு வந்து 36 இருக்குது. இப்போ அந்த ரியாக்ஷன் ஆப்போசிட்டில் போகும், 0 வந்துடும். plus area is minus area. The next bending moment. Point A and B, C, then B, A and B 0. Then C point 68. Then D point 72. First is straight line, அப்படினா இது cross line. இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா இது கிராஸ் லைன். இது ஆல்ரெடி கிராஸ் லைனாக இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கர்வாக வரும். ஸ்ட்ரெயிட் லைனு இங்கே கிராஸ் லைன், இங்கே கிராஸ் லைனு இங்கே கர்வாகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மாறாது தான் சியர் பாயிண்ட், தென் கட்டிங் பாயிண்ட். அப்போ ஒரு பீம் இருக்குது அப்படின்னா அதோட மேக்ஸிமம் பெண்டிங் எங்கே இந்த பீம் தான் பீம், அதோட மேக்ஸிமம் பெண்டிங் டி பாயிண்டில் தான் காட்டுது அதிகபட்ச வேல்யூ. அப்போ கரெக்டாக டியில் தான் கட் ஆகுது. நீங்கள் போட்ட ப்ராப்ளம் கரெக்டு, டயக்ராமும் கரெக்டு. There is no positive area. That is